எல்ஜிபிடிக்யூ ஆதரவாளர்கள் எல்லாம் எப்படி நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நிறுத்துது? சீமான் அவர்கள் தான் நாங்க எல்ஜிபிடிக்யூக்கு ஆதரவில்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் இப்ப எப்படி சொல்றீங்க இது இரட்டை நிலைப்பாடா இருக்கு அப்படின்லாம் சில பேர் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. முதல்ல நாம் தமிழர் கட்சியோட கோர் ஐடியாலஜிஸ் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. தமிழ் தேசியம், ஊழல் இல்லாத தமிழ்நாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக நீதி. இந்த சிந்தனை இருக்கவங்களை தான் சீமான் அவர்கள் வேட்பாளராக நிறுத்துவார். ரோஷினி அவர்கள் பொன்னிவனம் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் நடத்துறாங்க. அதுல ஆதரவற்றோர், முதியோர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இதுக்கான சேவைகள்லாம் அந்த ட்ரஸ்ட்ல வந்து பண்ணுவாங்க. இயற்கையாவே சமூக சிந்தனை இருக்கிறவங்க தான் இவங்க. அதனால சீமான் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தி இருக்குது. சோ கமிங் டு த பாயிண்ட், இவங்க எல்ஜிபிடிக்கு ஆதரவாளராக இருக்காங்களே அப்படின்னா இவங்களோட தனிப்பட்ட ஐடியாலஜிஸ் அது. அதை இவங்க வந்தனால இதை வந்து கட்சியோட நிலைப்பாட்டா சீமான் அவர்கள் கொள்கையை மாத்தி இருக்காங்க அப்படின்னா விமர்சனம் வைக்கலாம். மத்தபடி ஏன் தேவையில்லாத விமர்சனங்கள் வைக்கிறீங்க? அண்ட் இவங்க வந்து அந்த எல்ஜிபிடிக்யூ சமூகத்தை வந்து ப்ரொமோட் பண்றவங்க கிடையாது. ஏன்னா அவங்கள வீட்டை விட்டு வெளியே வராங்க. அதனால அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரதுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள பேரண்ட்ஸ்க்கு சேர்த்து வச்சு தேவைப்பட்ட புதிய வாழ்க்கைக்கான ஆதரவையும் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. இதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு கட்சி அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக திருநங்கை வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய முக்கியத்துவமான விஷயம். அது எவ்வளவு ஆதரவு தரணும். அதை விட்டுட்டு சின்ன சின்ன நுணுக்கங்களை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் எல்லா விஷயத்தையும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.